2026 ஸ்பெசிபிக்கான உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 கடல் சேர்ற ஒரு இடத்துல இருந்து 3 கடல் சேர்ற அந்த சங்கமத்தில இருந்து அதுவும் சவுத் இந்தியால இருந்து அதுவும் ஸ்பெசிபிக்கா தமிழ்நாடு இல்ல கேரளால இருந்து ஒருத்தர் உலகத்தையே ஆட்சி செய்வாருன்னு எழுதி வச்சது வரைக்கும் கடலோட பெயர் கொண்ட ஒரு நாடு இல்ல நாட்டோட பெயர் கொண்ட ஒரு கடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றாரு. இந்த சவுத் இந்தியால இல்ல இந்த 3 கடல் சேர்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ஹீரோ பிறப்பான். அண்ட் அந்த இந்த காலகட்டத்துல பிறப்பான்னு சொல்லல, பட் இந்த காலகட்டத்துல வந்து அவன் வந்து ஃபேம்க்கு ரைஸ் ஆவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த ரைஸ் ஆகுற ஒருத்தன் இந்த காலகட்டத்துல வந்து உலகமே வந்து அவனை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கும். முதல்ல வந்து அந்த கண்ட்ரி வந்து மொத்தமா அவன் பின்னாடி போய் நிப்பாங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. இந்த 2018ல இருந்து 2025 காலகட்டத்துக்குள்ள உலகத்துல வந்து நிறைய போராட்டங்கள், வேர்ல்டு வார் நடக்க ஆரம்பிக்கும், நிறைய இயற்கை சீற்றங்கள் இருக்கும். இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல ஒருத்தன் வந்து இந்த இடத்துல இருந்து பிறந்து உருவாவான் அப்படிங்கறதையும் சொல்றாரு. இந்த காலகட்டத்துக்குள்ள அவன் வந்து உலகத்தை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போவான். மொத்தம் முதல்ல எடுத்தோன்னா இந்தியா ஃபுல்லா பின்னாடி ஒரு நாள் நிப்பாங்க, அதுக்கப்புறம் ஏசியா ஃபுல்லா ஒரு நாள் பின்னாடி நிப்பாங்க, ஸ்லோவா வந்து யூரோப்பியன் கூட சேருவாங்க. இவன் வந்து எதிரிகள் அழிக்கிறப்போ வந்து ரஷ்யா வந்து இவன் கூட வந்து ரொம்பவே சேர்ந்து நிற்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்கனவே இருக்கிற பாண்டிங். சோ ரஷ்யால இருக்கவனும் ரஷ்யால ஒரு ஹீரோ அதே மாதிரி பிறந்து வருவான் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ ரஷ்யால இருந்து பிறந்து வர்ற அந்த ஹீரோவும் இந்தியால இருந்து இந்த 2008ல இருந்து 2025 காலகட்டத்துக்குள்ள வந்து ரைஸ் ஆகிற ஒரு ஹீரோவும் அங்க இருந்து ரைஸ் ஆகிற 2 ஹீரோஸ் வந்து உலகத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு போவாங்க. இவங்க வந்து இந்த உலகத்துல இப்ப இருக்க எல்லா பிரச்சனையும் 2008ல இருந்து 2025 நடக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கறதுக்கு. பட் இது எல்லாமே வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் தான்.